வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அசாதாரணமான புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களுக்குள்ள போக போறோம். ஆமா. ஸ்ரீ HWL பூஞ்சா, அதாவது பாபாஜின்னு அன்பா சொல்றாங்க அவரோட போதனைகளை தொகுத்த வேக் அப் அண்ட் ரோர் சத்சங் வித் HWL பூஞ்சா வால்யூம் 1 அப்படிங்கிற புத்தகம் தான் அது. ரொம்ப சக்தி வாய்ந்த தலைப்பு. நிச்சயமா இதோட மையச் செய்தி உண்மையிலேயே கொஞ்சம் எப்படி சொல்றது, புரட்சிகரமானதுன்னே சொல்லலாம். முழுமையான விழிப்புணர்வுங்கிறது ஏதோ ரொம்ப நாள் பயிற்சி செஞ்சு கிடைக்கிற பரிசு இல்லையா. அது இப்பவே இந்த கணத்திலேயே உங்களுக்கும் எனக்கும், அதாவது எல்லாருக்குமே சாத்தியம்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, இதுதானே கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பொதுவான நம்பிக்கைகளுக்கு எதிரா இருக்கு. கரெக்ட். நம்மளோட இந்த ஆய்வு இந்த புத்தகத்தோட முன்னுரை, அறிமுகம், அப்புறம் அதுல வர பல்வேறு சத்சங்க உரையாடல்கள் இருக்கு இல்லையா. சத்சங்கம்னா சத்தியத்தோட கூடுகைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த உரையாடல்களோட பகுதிகளை ஆதாரமா வச்சுதான் நாம பேச போறோம். இதுல சுதந்திரத்துக்கான ஏக்கம், நீங்க யாருங்கிற அந்த முக்கியமான கேள்வி, அப்புறம் சந்தேகங்கள், பயங்கள், மனம், அகங்காரம், பயிற்சி, தியானம் பத்தின பார்வைகள். ஆமா, என்ன செய்யணும், விடுதலைக்கான வழின்னு சொல்றது, சம்சாரம், நிர்வாகம், லீலை, குருவோட பங்குன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை இது தொட்டு பேசுது. கிட்டத்தட்ட அந்த போதனைகளோட ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்துல இருக்கிற பாபாஜியோட போதனைகளோட சாரத்தை உங்களுக்காக பிழிஞ்செடுத்து அதோட மிக முக்கியமான, சில சமயம் கொஞ்சம் சவாலா இருக்கிற நுண்ணறிவுகளை பகிர்ந்துக்கிறது தான். ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்றோம். சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? பாபாஜியோட அந்த மிக அடிப்படையான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கிற அந்த செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? உடனடி விடுதலை. நிச்சயமா, அதுதான் பாபாஜியோட போதனைகளோட அஸ்திவாரமே. அவர் என்ன சொல்றாருல, விடுதலைக்காக நீங்க காத்திருக்க தேவையில்லை. ஓ, எதையும் சாதிக்க தேவையில்லை, எந்த பயிற்சியும் செய்ய தேவையில்லை, அது ஏற்கனவே உங்களுடைய இயல்புங்கிறாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா நடைமுறையில இது எவ்வளவு புரட்சிகரமானதுன்னு யோசிச்சு பார்க்கணும். ஆமாம்ல, ஏன்னா பொதுவா ஆன்மீக பாதனாலே வருஷக்கணக்கா முயற்சி, ஒழுக்கம், பயிற்சி இதெல்லாம் பத்தி தானே பேசுறோம். ஆமா ஆமா, ஆனா பாபாஜி அதையெல்லாம் தாண்டி சுதந்திரம் இப்போதே இருக்குங்கிறாரு. அப்புறம் நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேங்கிற எண்ணமே ரொம்ப அரிதானது, சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு. கரெக்ட். அது ஒரு ஓட்டத்துல எதிர்நீச்சம் போடுற மாதிரி, எல்லாரும் போற போக்குல போகாம அந்த விடுதலை வேணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் தியானத்திலேயோ இல்ல சில போதைப் பொருள் மூலமாவோ இல்ல யதார்த்தமா நடக்கிற சில ஆனந்தமான தருணங்கள்லயோ உண்மையோட ஒரு சின்ன கீற்று அனுபவிச்சிருக்கலாம். ஆமா, சில கிளிம்ஸ் மாதிரி. ஆனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அந்த அனுபவங்களை கூட நம்ம மனசு, நம்ம அகங்காரம் இது என்னோட அனுபவம்னு பத்துக்குது. ஓ, அதுவும் ஒரு தடையா மாறிடுது. ஆமா, இந்த வாழ்க்கையில முழுசா விழிப்படைகிறது சாத்தியம் இல்லைன்னு ஒரு ஆழ்ந்த சொல்லப்படாத நம்பிக்கை பல பேர்கிட்ட இருக்கு. பாபாஜி அந்த நம்பிக்கையத்தான் உடைக்கிறாரு. எப்படி? அவர் சொல்றாரு, சூரியன் பிரகாசிக்கிறதுக்கு ஸ்விட்ச் எதுவும் தேவையில்லை, நீங்க தான் முகத்தை திருப்பிக்கிட்டு அது இரவுன்னு சொல்றீங்கன்னு. இது அவரோட ஒரு ஃபேமஸான ஒப்புமை. ஆஹா, அருமையான ஓமை. நீங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் சுதந்திரம், இங்கேயே இப்போதே. இந்த புத்தகத்தை தொகுத்தவர் எலி ஜாக்சன் பியர். அவரோட முன்னுரையில இது அழகா சொல்றாரு. அவரு பல வழிகள்ல ஜென் தியானத்துல சொல்ற கென்ஷோ, விபாசினா, சூஃபிசம், ஏன் போதைப்பொருள் மூலமா கூட சில அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பல பாதைகள்ல தேடி இருக்காரு. ஆமா, ஆனா அந்த அகங்காரத்தோட துன்பம் தொடர்ந்துட்டே இருந்ததால அவருக்குள்ள அந்த தேடல் ஓயவே இல்லையா. வெறும் அனுபவம் மட்டும் போதாது, அந்த அகங்கார மனசோட பிடியிலிருந்து முழுமையான விடுதலை வேணும், அந்த இருமையற்ற யதார்த்தத்துல விழிக்கணும் தான் அவர் நோக்கம் இருந்திருக்கு. அந்த தீவிரமான தேடல் தான் அவரை பாபாஜி கிட்ட கொண்டு சேர்த்தது. பாபாஜியோட அணுகுமுறை மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னா, அவர் படிப்படியான பாதைகளையோ மனசு சரி பண்ற பயிற்சிகளையோ பெருசா முன்வைக்கல. அப்போ என்னதான் வழி? அவரோட வழி ரொம்ப நேரடியானது. மனசோட செயல்பாட்டை நிறுத்துங்க, ஏற்கனவே எப்போ இங்க இருக்கிற அந்த மெய்ப்பொருளை, செல்ஃப உடனடியா அடையாளம் காணுங்கன்னு சொல்றாரு. இதுதான் பயிற்சி மற்றும் தியானம் பகுதியில அவரோட வலியுறுத்தல். மனச வச்சே மனச ஜெயிக்க பாக்குறத அவரு நிராகரிக்கிறார். சரி, அப்ப அந்த மெய்ப்பொருள், அதாவது செல்ஃப்னா என்ன? பாபாஜி அதை எப்படி விளக்குறாரு? அவரோட மைய கேள்வியே நீங்க யாரு தானே. ஆமா, அந்த கேள்விதான் முக்கியம். நான்கிற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை தேட சொல்றதுல அவர் ரொம்ப கவனம் செலுத்துறாரு. இது நீ யார்,
மனம் மற்றும் அகந்தையை கொள்ளுதல் போன்ற அத்தியாயங்கள்ல நிறைய வருது. ம். தொகுப்பாளர் எலி ஜாக்சன் பியர் கூட பாபாஜியை முதல்ல சந்திச்சப்போ தனக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியை பாபாஜி கேட்டதும் அவர் மனசு அப்படியே நின்னு போச்சுன்னு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. அது ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்திருக்கு அவருக்கு. ஆமா, அந்த நீ யார் அப்படிங்கிற கேள்வி ஏதோ தத்துவ விசாரணை மட்டும் இல்ல. அது ஒரு கூர்மையான கருவி மாதிரி. மெய்ப்பொருள பாபாஜி உணர்வு, இருப்பு, இல்லனா வெறுமை, எம்டினஸ், வாய்ட் அப்படின்னு பல சொற்களால சொல்றாரு. அதுதான் நீங்க உண்மையிலே யாருங்கிறது. ஓஹோ. இத விளக்க அவர் பயன்படுத்துற தங்க நகை ஒப்புமை ரொம்ப பிரபலமானது. பாத்தீங்கன்னா ஒரு பன்றி, நாய், கடவுள்னு வேற வேற வடிவத்துல தங்கத்துல நகை செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த பெயர், வடிவத்தையெல்லாம் நீங்க கண்டுக்காம பார்த்தா மிச்சம் இருக்கிறது தங்கம் மட்டும்தான். அது மாதிரிதான் நம்மளோட அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், உடம்பு எல்லாமே அந்த அடிப்படை மெய்ப்பொருள் மேல தோன்றி மறையிற வடிவங்கள் தான். அப்போ சம்சாரம் நிர்வாணம் நான் அவர் சொல்றது இந்த பெயர் வடிவங்கள்ல மாட்டிக்கிறதுக்கும் அந்த மூலமான தங்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தானே? மிக சரியா சொன்னீங்க. பெயர், வடிவம், எண்ணங்கள், நான், என்னோடதுங்கிற அந்த இருமை பார்வையில சிக்கி அலையிறது தான் சம்சாரம். அந்த வடிவங்களுக்கு பின்னால இருக்கிற சாராம்சத்தை, அந்த வெறுமைய, அந்த அடிப்படை இருப்ப, அதாவது மெய்ப்பொருளை அறிஞ்சுக்கிறது தான் நிர்வாணம். பாபாஜி சொல்றாரு, நான் இருக்கிறேன், ஐ ஆம்ங்கிற உணர்வு இருக்குதே, ஆமா, அதுதான் முழுமையானது, நிரந்தரமானது, எந்த நம்பிக்கையும் தேவையில்லாத அடிப்படை உண்மை. அதோட உங்களை அடையாளப்படுத்திக்கோங்கங்கிறாரு. கடல் அலை ஒப்புமையும் இதுக்கு நல்ல உதாரணம். சொல்லுங்க. மனம், அகங்காரம், எண்ணங்கள் இதெல்லாம் கடலோட மேற்பரப்புல தோன்றி மறையிற அலைகள் மாதிரி. நீங்க அலை இல்ல, அந்த ஆழமான அமைதியான கடல்ங்கிறாரு. ஆஹா, இது ரொம்ப தெளிவா இருக்கு. பாபாஜிக்கு சின்ன வயசுலயே ஒரு 9 வயசுல ஒரு சமாதி அனுபவம் கிடைச்சதாவும், அப்புறம் அவரு பகவான் ரமண மகரிஷியை சந்திச்சதும் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சதுன்னு புத்தகத்துல இருக்கு. ஆமா, ரமணரோட தாக்கம் அவருக்கு அதிகம். சிங்கக்குட்டி கதை ஒன்னு சொல்றாங்களே, கழுதை கூட்டத்துல வளர்ந்ததால தன்னை கழுதைனே நினைச்சுக்குமா. ஆமா ஆமா, கேட்டிருக்கேன். இன்னொரு சிங்கம் கர்ஜிச்சு, நீயும் சிங்கம் தான், ஆனா உணர்த்துற வரைக்கும் அது கழுதையா தான் வாழுதான். பாபாஜி என்ன சொல்றாருன்னா, சிங்கமா இருக்க பழகாத, நீ ஏற்கனவே சிங்கம், கர்ஜனை செய்ங்கிறாரு. அதாவது பயிற்சி செஞ்சு சிங்கமா மாற நினைக்காத. ஆமா, நீ அதுவாவே இருக்கிறேன்னு உணர்றதுதான் முக்கியம்னு சொல்றாரு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். இது கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா நடைமுறையில பார்த்தா மனம், அகங்காரம், சந்தேகம், பயம்னு எத்தனையோ தடைகள் வருதே. இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றதுன்னு பாபாஜி ஏதாவது சொல்றாரா? நிச்சயமா. சும்மா இருன்னு அவர் சொல்றது கேட்க ஈஸியா இருந்தாலும் அந்த அமைதியை அடையிறது எப்படி? குறிப்பா மனம் இல்லன்னா அகங்காரமே இந்த விடுதலை பயணத்துல ஒரு பங்கு வகிக்க விரும்புதுன்னு புத்தகம் சொல்லுதே, அது எப்படி? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாபாஜி இந்த தடைகளை பத்தி நிறைய பேசுறாரு. அவரோட அணுகுமுறை என்னன்னா, அகங்காரத்தை எதிர்த்து போராடாதீங்க, இல்ல அதை கொல்ல முயற்சிக்காதீங்கிறாரு. ஏன் அப்படி? ஏன்னா நான் அகங்காரத்தை கொல்லணும்னு நினைக்கிறதே அகங்காரம்தான். ஓ, அப்படியா? ஆமா, அதுக்கு பதிலா அந்த அகந்தைய, அந்த நாங்கிற எண்ணத்தை அதோட மூலத்தை நோக்கி திருப்புங்கிறாரு. அது எங்கே இருந்து வருதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்குன்னு தனியா ஒரு இருப்பு இல்லைன்னு புரியும். அது தானாவே அந்த கவனத்துல கரைஞ்சிடும். ஒரு நிழலை அதவ மூலமான பொருளை நோக்கி தேடினா நிழல் மறைஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி. சரி, பயம், சந்தேகம் பத்தி என்ன சொல்றாரு? அதெல்லாம் பெரிய தடைகளா தெரியுதே. பயத்தை அவர் ஞானத்தோட முதல் அதிர்ச்சின்னு கூட சொல்றாரு. ஞானத்தோட முதல் அதிர்ச்சியா? ஆமா, அதாவது நம்ம பழகி போன இந்த உடல் மனம்ங்கிற அடையாளத்தை தாண்டி அந்த எல்லையில்லாத வெறுமைய, நித்தியத்துவத்தை எதிர்கொள்ளும் போது வர்ற ஒரு வித நடுக்கும். அது நம்ம உடல் உணர்வை இழந்துடுவோமோங்கிற பயம். ஓஹோ. சந்தேகமும் ஒரு தடைதான். அதே நேரம் எனக்கு எந்த தடையும் இல்லைன்னு நினைக்கிறது கூட ஒரு நுட்பமான தடையா இருக்கலாம்னு பாபாஜி சொல்றாரு. ஏன்னா அதுவும் மனசோட ஒரு நிலைப்பாடுதான். அப்போ எப்படி இது எல்லாம் கடக்கிறது? பாம்பு கயிறு ஓமையே அவர் பயன்படுத்துறாரு. இருட்டுல கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயப்படுற மாதிரி இல்லாத ஒன்ன இருக்குன்னு நினைச்சு பயப்படுறோம், சந்தேகப்படுறோம். உண்மையில அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்குன்னு உணரணும். எண்ணங்களை பத்தியும் அவர் பேசுறாரு இல்லையா? எண்ணங்கள் வெற்றிடத்திலிருந்து தான் வருது, அங்கேயே திரும்பி போகுது. அதை பத்தி பிடிச்சுக்கும் போதுதான் சிக்கல் வருதுங்கிறாரா? ஆமா, எண்ணங்கள் இயல்பா வரும் போகும், அதுல தப்பே இல்ல.
கல்யாணம் பண்ணிக்கிந்த ஒரு பொண்ணு முன்னாடி திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நின்னதும் அவளோட எல்லா எண்ணமும் அந்த நிமிஷத்துல நின்னு போச்சுன்னு ஒரு கதைய பாபாஜி சொல்றாரு. ஆமா, படிச்ச நினைவு இருக்கு. அந்த அதிர்ச்சியான தீவிரமான நேரத்துல மனம் தானா நின்னுடுச்சு. பிரச்சனை எண்ணங்கள் இல்ல, அத நான் என்னோட எண்ணம்னு பிடிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால ஓடுறதுதான். அந்த பற்றுதல் இல்லனா எண்ணங்கள் மேக மாதிரி வந்துட்டு போகும், நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. சரி, இப்போ பயிற்சிகள், முறைகள், குருவோட பங்கு இத பத்தி பேசலாம். தியானம், விபாசனா, மந்திரம் சொல்றது இந்த மாதிரி பயிற்சிகளை பத்தி பாபாஜியோட பார்வை என்ன? அதெல்லாம் ஆரம்பத்துல உதவினாலும் அப்புறம் தடையா மாறிடலான்னு சொல்றாரு. ஆமா நாயோட வளைஞ்ச வாளை நேராக்க முயற்சி பண்ற ஓமை இதுக்குதானா? ஆமா அந்த ஓமை ரொம்ப பொருத்தம். நாயோட வாலை எவ்ளோ நேரம் தடியோட சேர்த்து கட்டினாலும் கட்ட அழிழ்த்ததும் அது மறுபடியும் வளைஞ்சிடும். சரி. அது மாதிரி பயிற்சிகள் மூலமா மனசை அடக்கவோ மாத்தவோ முயற்சி பண்றது தற்காலிகமா இருக்கலாம். சில சமயம் அந்த பயிற்சிகளே மனசை இன்னும் வலுப்படுத்தி அகங்காரத்துக்கு ஒரு புது பிடிப்பு கொடுத்துடலாங்கிறாரு. எப்படி? நான் ஒரு சிறந்த தியானிங்கிற எண்ணம் உருவாகலாம். வேதங்கள் கூட வலைகள் தான்னு சொல்றாரு. அது உண்மைய பத்தி பேசினாலும் அதுவே உண்மை இல்ல, அது சுட்டி காட்டுற கருவிகள் தான். அப்போ எந்த முறையுமே தேவையில்லையா? குருவோட பங்கு தான் என்ன? பாபாஜி குறிப்பிட்ட முறைகளை விட அந்த உண்மைய அறியணுங்கிற தீவிரமான தாகம் இருக்கு இல்லையா, thirst for truth, அந்த விடுதலைக்கான ஏக்கத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அந்த ஏக்கம் தான் முக்கியம். ஆமா, சாதனங்கள், அதாவது பயிற்சிகள், குருக்கள், இதெல்லாம் இலக்க அடைய உதவுற வாகனங்கள் மாதிரி. ட்ரெயின்லயோ வண்டிலயோ ஏறி ஊருக்கு போறோம். ஊர் வந்ததும் அந்த வண்டியை விட்டு இறங்கிடணும். அதுலயே உட்கார்ந்திருக்க கூடாது. கரெக்ட். பாபாஜிக்கே கூட ஒரு கட்டத்துல அவர் செஞ்சுட்டு வந்த பயிற்சிகள் தானாவே நின்னு போன அனுபவம் ஏற்பட்டதா புத்தகம் சொல்லுது. ஓ, அப்படியா? உண்மையான குருவோட பங்கு என்னன்னா, அவர் உங்களுக்கு புதுசா எதையும் சொல்லி கொடுக்கறதில்ல. மாறா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற தப்பான கருத்துக்களை, தடைகளை நீக்குறாரு. அவர் உங்க உண்மையான மெய்ப்பொருளையே உங்களுக்கு காட்டுற கண்ணாடி மாதிரி. அதனால குரு என்னைக்கும் இறக்கறதில்ல, ஏன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு. அபிஷேக்தானந்தானான ஒரு கத்தோலிக்க பாதிரியார் பாபாஜி அப்போ ஹரிலால்னு பேரு சந்திச்ச அனுபவத்தை பத்தி இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான பகுதி. பாபாஜியோட அணுகுமுறை ரொம்ப நேரடியா சவால் விடுற மாதிரி இருந்திருக்கு. அபிஷிக்தானந்தா தன்னோட ஆன்மீக அனுபவங்களை பத்தி சொன்னப்போ பாபாஜி அதனால என்ன பயன், சோ வாட், அதை மறந்துரு, ஃபர்கெட் இட் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப நேரடியான பதில். ஆமா, கடைசியா தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாங்கிற மகா வாக்கியத்தை நேரடியா சுட்டி காட்டினதா அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இது குருவோட அந்த நேரடி தன்மைய, கருத்துக்களை உடைக்கிற பாணியை காட்டுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு கதையும் சொல்றாரு. ஒரு ராஜா தம் மகனை தத்தெடுக்க சில பேரை கூப்பிட்டாராம். ஓ, சொல்லுங்க. அரண்மனைக்கு வர்ற வழியில குளிக்கிறதுக்கும் வாசனை திரவியம் பூசிக்கிறதுக்கும் நல்ல சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு செஞ்சிருந்தாராம். வந்தவங்க அந்த வசதிகள்லயே மயங்கி ராஜாவை சந்திக்கிற முக்கிய நோக்கத்தையே மறந்துட்டாங்களாம். ஆஹா, இதுவும் அந்த சாதனங்கள்லயே சிக்கிக்கிறத பத்தி சொல்றதுதான். ஆமா, குருவோ பயிற்சியோ எதுவா இருந்தாலும் அது ஒரு கருவி மட்டும்தான், அதுவே இலக்கு இல்லைங்கிறத இது உணர்த்துது. ஆக இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை நம்ம தொகுத்து பார்த்தா, விழிப்புணர்வுங்கிறது எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல, அது இப்போதே நிகழக்கூடியது. சரி. மெய்ப்பொருள் செல்ஃப் தான் நம்ம உண்மையான இயல்பு. அது எப்பவும் இருக்கு. மனம், அகங்காரம், கருத்துக்கள், பயிற்சிகள்னு இந்த பிடிகள்ல இருந்து விடுபட்டு அந்த உள்ள இருக்கிற வெற்றிடத்தை தழுவுறது தான் வழி. இதுதான் அந்த விழித்தெழு கர்ஜனை செய் அப்படிங்கிற அறைகோவல் இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் மையச் செய்தி. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போக நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆமா, பாபாஜி லீலை, அதாவது இறைவனோட விளையாட்டுங்கிற கருத்தை பத்தியும் பேசுறாரு. ஞானம் கிடைச்ச ஒருவர் எந்த பற்றுதலும் இல்லாம அந்த வெற்றிடத்திலிருந்து ரொம்ப இயல்பா தன்னிச்சையா எப்படி செயல்படுறாருன்னு விளக்குறாரு. ஆமா, எல்லாம் ஒரு விளையாட்டுன்னா உங்களோட மெய்ப்பொருள் ஏற்கனவே சுதந்திரமா தான் இருக்குதுன்னா, அப்போ பந்தம், விடுதலைங்கிற அந்த கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுக்கு இப்போ உங்க பங்க ஆற்றுவது அப்படிங்கிறது உண்மையில என்ன அர்த்தம்? ஓ, இது ஆழமான கேள்வி. ஆமா, சம்சாரம், நிர்வாணம், லீலை பத்தின பகுதிகள்ல இதுக்கான சில குறிப்புகள் இருக்கலாம். இது நீங்களே ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.